இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து மொத்தம் 2 வகை இருக்குது. ஒன்று டிரான்சாக்ஷன் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டிரான்சாக்ஷன் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். அது 130 ரூபா போயிட்டு இப்போ 110 ரூபா வந்திருக்கு. ஸோ இந்த 110 ரூபா திரும்பவும் இறங்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது, இந்த 110 ரூபாவில் 10 ரூபாயை புக் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட்டை எடுத்து வச்சு டெட் ஃபண்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். இல்லைன்னா 100லேருந்து 130 போன உடனே மார்க்கெட் பீக் ஆகிடுச்சு அப்படின்றதுனால 30 ரூபாயை நான் ப்ராஃபிட் புக் பண்ணி நான் வந்து அதை லிக்விட் ஃபண்டில் வச்சுட்டு திரும்பவும் 110 வரும்பொழுது நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். மாறாக கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு என்னென்ன, 100லேருந்து 130 போனாலும் 110 வந்தாலும் 105 வந்தாலும் திரும்பவும் அது 145க்கு போகும். ஏன்னா என்னோட கோல் வந்து இந்த 130ஐயும் தாண்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் இந்த கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருவாங்க.